அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நேற்று இத்திகாப் பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு இத்திகாப் இருப்பதற்கான முறைகளை பார்ப்போம் வாங்க. இத்திகாப் இருப்பதற்கு நியத்து வச்சுக்கிறணும். முதலில் இத்திகாப் இருப்பதற்கான முறைகள். முதலில் இத்திகாப்பு நான் நியத்து வைக்கிறேன். இத்திகாப் இருப்பதற்காக உள்ளத்தில் நியத்து இருக்கிறேன் என்று நியத்து வைத்து கொண்டால் போதுமானது. இதற்கு துவா என்று எதுவும் கிடையாது. அதே போன்று நியத்தை வாயினால் சொல்லக்கூடாது. பள்ளிவாசல்தான் இத்திகாப் இருக்க வேண்டும். இந்த இத்திகாப் கட்டாயம் பள்ளியில்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் இத்திகாப் பற்றி அல் குர்ஆனில் கூறும்பொழுது பொதுவாக பள்ளியில் என்றே கூறியுள்ளான். ஆனால் நாம் எந்த பள்ளியில் வேண்டுமென்றாலும் இத்திகாப் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் பள்ளி வாசலில்தான் இத்திகாப் இருக்க வேண்டும். பள்ளி வாசல் அல்லாத இடங்களில் இத்திகாப் இருக்கக்கூடாது. ஏன் என்றால் அதற்கு எந்தவித ஆதாரமும் இஸ்லாத்தில் கிடையாது. நோன்பு மற்றும் இத்திகாப்பும் நோன்பு காலத்தில் நோன்பு அல்லாத காலத்திலும் இத்திகாப் இருக்கலாம். நோன்பு காலத்தில் இத்திகாப் இருப்பது மிக சிறந்ததாகும். இத்திகாப் இருக்க நோன்பு வைத்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. நோன்பு வைக்கவில்லை என்றாலும் இத்திகாப் இருக்கலாம். நோன்பு வைத்து கொண்டு இத்திகாப் இருப்பது சிறந்ததாகும்.